ரீகேப். ஸ்னேப்போட மெமரிக்குள்ளே போன ஹாரி அவனோட 15 வயசு அப்பாவையும் ஸ்னேப்பையும் பார்க்குறான். அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவும் வெறுத்தாங்கன்னும் அவனோட அப்பா ஸ்னேப்பை தலைகீழ எல்லாருக்கும் முன்னாடியும் தொங்க விட்டாருன்றதையும் பார்க்குறான். அவனோட அப்பாவை பற்றி அது வரைக்கும் அவன் ரொம்பவுமே பெருமையாக நினச்சிட்டு இருந்தான். ஆனால் ஸ்னேப் சொன்ன மாதிரி அவர் அரகண்ட் தானோ அப்படின்ற ஒரு கொஷன் அவனுக்குள்ளே ஏற்பட்டுடுச்சு இதை பார்த்ததுக்கப்புறம். சாப்டர் 29 பார்ட் 1. ஆனால் ஏன் உனக்கு இனிமேல் ஆக்லமென்சி கிளாஸஸ் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. நான் தான் சொன்னேனே, ஸ்னேப் வந்து நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார், எனக்கு பேசிக் சொல்லி கொடுத்துட்டாரான் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அப்போது உனக்கு அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் நின்றுடுச்சா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறான். கொஞ்சம் அப்படின்னு ஹாரி அவளை பார்க்காம சொல்கிறான். வெல், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்னேப் நீ ஷியோராக ஆக்லமென்சி பண்ணுற வரைக்கும் இதை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹாரி, நீ ஏன் போய் அவர்கிட்ட திரும்பவும் கேட்கக்கூடாது அப்படின்னு அவள் ஆரம்பிக்கிறான். இல்லை ஹெர்மைனி, ஜஸ்ட் ட்ராப் இட் ஓகே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அன்னைக்கு ஈஸ்டர் ஹாலிடேஸோட முதல் நாள். ஹெர்மைனி எப்பவும் போல் அவங்க 3 பேருக்கும் ரிவிஷன் டைம் டேபிளில் ரெடி பண்ணுறா. ஹாரியும் ரானும் அவளை அதை பண்ண விட்டுட்டாங்க. ஏன்னா அவளோட ஆர்கியூ பண்ணுறதை விட இதுவே ஈஸியாக, அதோட இல்லாமல் அது யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். அவங்களோட அவள் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 6 வாரம் தான் இருக்கு அப்படின்றத கேட்டு ரான் அதிர்ந்து போயிடுறான். எப்படியாவது உனக்கு ஷாக்காக இருக்கலாம் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. தெரியல, நிறைய நடந்ததில்ல அப்படின்னு ரான் சொல்லறான். வெல், இந்தா நீ இதை ஃபாலோ பண்ணனா கரெக்டாக படிச்சிடலாம் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அவனோட டைம் டேபிளில் அவன்கிட்ட கொடுக்குறா. ரான் அதை பார்க்குறான். அதுக்கப்புறம், ஏய், நீ ஒரு வாரமாக எனக்கு ஒரு ஈவினிங் ஃப்ரீயாக விட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். அது வந்து கிரெடிட்ஸ் ப்ராக்டிஸ்க்காக அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. அதை சொன்னதும் ரானோட முகம் இன்னும் சுகமாயிடுச்சு. இதனால என்ன யூஸ்? நம்ம குடிச் கப் வின் பண்ணுற சான்ஸும் அப்பா மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்காக ஆகிறதுக்கான சான்ஸும் ஒன்று தான் அப்படின்னு அவன் ரொம்ப சோகமாக சொல்லறான். ஹெர்மைனி இதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. அவள் திரும்பி ஹாரியை பார்க்குறா. ஆனால் ஹாரி எதிரில் இருந்த சிவரை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஹாரி, வாட்ஸ் ராங் அப்படின்னு அவள் கேட்குறா. என்னது, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவன் வேகமாக அவனோட டிஃபென்சிவ் மேஜிக்கல் தியரி புக்கை ஓப்பன் பண்ணி அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷோவை பார்த்தேன். அவளை பார்க்க ரொம்ப மிசரபிளாக இருக்கா. என்ன 2 பேரும் திரும்ப சண்டை போட்டுக்கிட்டீங்களா அப்படின்னு அவள் கேட்குறா. வாட்? ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். எதை பற்றி அப்படின்னு அவள் கேட்குறா. அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு மரீட்டா பற்றி அப்படின்னு ஹாரி சொல்லறான். யா, நான் ஒன்று தப்பு சொல்ல மாட்டேன்டா, அவள் மட்டும் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரான் அப்படியே அவளை பற்றி திட்ட ஆரம்பிக்கிறான். ஹாரிக்கு இது கொஞ்சம் ஈஸியராக இருந்தது. அவன் கொஞ்சம் கோவமாக இருக்கணும். அப்பப்போ யா தட்ஸ் ரைட் அப்படின்னு ரான் எப்போல்லாம் மூச்சு விடுறானோ அப்போல்லாம் சொன்னால் போதும். ஆனால் அவனோட மைண்டில் ஃபுல்லாக பென்சிவில் பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்த விஷயங்கள் அவனை உள்ளுக்குள்ளே கூட அரிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவனோட அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பீப்புள் அப்படின்னு நினச்சான். ஸ்னேப் அவனோட அப்பாவோட கேரக்டரை பற்றி தப்பாக பேசும்போதெல்லாம் அவர் பொய் சொல்லறாருன்னு தான் நினச்சான். ஹேக்ரிட், சீரியஸ் மாதிரியான ஆளுங்கள்லாம் ஹாரியோட அப்பா எவ்வளோ நல்லவர்னு சொன்னாங்க. யா, வெல், சீரியஸும் அதே மாதிரி தானே இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரியோட மனசுக்குள்ள இன்னொரு வாய்ஸ் சொல்லுது. ப்ரொஃபஸர் மெக்கோனகல் முன்னொரு தடவை அவனோட அப்பாவை பற்றியும் சீரியஸை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணும் போது அவங்க ஸ்கூலில் பிரச்சனை பண்ணுறவங்களா இருந்தாங்க, அவங்க வீஸ்லி ட்வின்ஸ் மாதிரி அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஆனால் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் யாரையும் இந்த மாதிரி தலைகீழாலாம் தொங்க விட மாட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு. நாட் அன்லெஸ் அவங்கள நிஜமொழி வெறுத்தாலே ஒழிய. மேபி மால்ஃபாய் மாதிரி ஆர் சம்மன் ஹூ ரியலி டிசர்வ்ட் இட். ஹாரி ஸ்னேப் அந்த மாதிரி சஃபர் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்னு நினச்சான். ஆனால் லில்லி வந்து கேட்கும்போது ஜேம்ஸ் வந்து அவன் இருக்கிறதே பிரச்சனை அப்படின்னு தானே சொன்னார். ஜேம்ஸ் வந்து சீரியஸ் போர்டாக இருக்காரு அப்படின்றனால தானே இந்த இதை ஆரம்பிக்கவே செஞ்சார். ஹாரிக்கு கிரிமால் பிளேஸில் லூப்பன் சொன்னது அவனுக்கு ஞாபகம் இருந்தது. டம்பிள்டோர் அவரை ப்ரீஃபெக்ட் ஆக்குனதுக்கான காரணமே அவர் ஜேம்ஸையும் சீரியஸையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னு தான். ஆனால் வந்துட்டு பென்சிவில் ஹாரி பார்த்தபோது அவர் அங்கே தான் இருந்தார், ஆனால் அவர் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஹாரிக்கு தோணுச்சு. ஆனால் லில்லி இன்டர்வீன் பண்ணாங்கல்ல, அவங்க அம்மா டீசெண்டாக தானே நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட முகத்தில் இருந்த அந்த லுக் அவங்க ஜேம்ஸை பார்த்து கத்தும்போது ஹாரிக்கு அவங்க ஜேம்ஸை ரொம்ப வெறுத்தாங்கன்னு தெரிஞ்சது. ஹாரியால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல எப்படி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு. ஒரு சில நேரம் ஜேம்ஸ் வந்து அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. 5 வருஷமாக அவன் அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருக்கான், இன்ஸ்பயர் ஆகிருக்கான்.
யாராவது ஒருத்தவங்க நீ உன்னோட அப்பா மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் உள்ளுக்குள்ளே ரொம்ப பெருமைப்பட்டான். ஆனால் இப்போது அவன் ரொம்ப கோல்டாகவும் மிசரபிளாகவும் ஃபீல் பண்ணுறான். ஈஸ்டர் நெருங்க நெருங்க வெதர் பிரைட்டாகவும் வார்மாகவும் ஆகுது. ஆனால் ஹாரி மற்ற 5th இயர்ஸ் அண்ட் 7th இயர்ஸோட உள்ளேயே இருந்துக்கிட்டு லைப்ரரிக்கும் போயிட்டும் வந்துட்டும் படிச்சுக்கிட்டுமா இருக்காங்க. ஹாரியும் அவனோட பேட் மூட்க்கு காரணம் அவனோட எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நடிச்சுக்கிட்டு இருந்தான். மற்ற கிரிஃபிண்டர்ஸும் அப்படி தான் இருந்தாங்க. அதனால் அவன் சொன்ன அந்த காரணம் யாரும் அவனை கேள்வி கேட்கல. சண்டே சாயந்தரமாக அவன் லைப்ரரியில் உட்காந்து புக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுவும் அவன் மண்டையில் ஏறலை. அவன் அந்த பென்சிலை பார்த்ததை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹரி, நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் திரும்பி பார்க்குறான். ஜின்னி அங்கே நின்றுட்டு இருக்கா. ஓ ஹாய், நீ ப்ராக்டிஸ்க்கு போகலையா அப்படின்னு ஹாரி கேட்குறான். இட்ஸ் ஓவர், ரான் வந்து ஜாக் ஸ்லோப்பரை ஹாஸ்பிட்டல் விங்க்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்படின்னு ஜென்னி சொல்லுறான். ஏன்னா என்னன்னு தெரியல, அவனே அடிச்சுக்கிட்டான்னு நினைக்கிறான். எனிவே ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு, இப்போ தான் அம்பரேஜோட நியூ ஸ்க்ரீனிங் ப்ராசஸை தாண்டி அப்படின்னு அவள் சொல்லிட்டு ஒரு பாக்ஸை அவன்கிட்ட கொடுக்குறா. அந்த பாக்ஸ் மேலே சுற்றி இருந்த ப்ரௌன் ரேப்பர் கழட்டிட்டு திரும்ப மாட்டப்பட்டிருக்குது. அதில் சைடில் ஒரு ரெட் இங்கில் இன்ஸ்பெக்டட் அண்ட் பாஸ்ட் பை ஹாக்வர்ட்ஸ் ஹை இன்குவிசிட்டர் அப்படின்னு எழுதியிருந்தது. அதை அம்மா ஈஸ்டர் எக்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க, உனக்கும் ஒன்று இருக்குது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி அவன்கிட்ட கொடுக்குறா. ஹாரி அதை வாங்கி பார்க்குறான். ஆனால் அவனோட தொண்டையில் இப்போது ஏதோ மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு பயத்தில் தான் அப்படி இருக்கு. ஐயோ ஓகே ஹாரி அப்படின்னு ஜென்னி கேட்குறா. ஐம் ஃபைன் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவனுக்கு ஏன் இந்த ஈஸ்டருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும்னு அவனுக்கு தெரியல. உன்னை பார்க்க ரொம்பவே சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. யூனோ, நீ வந்து ஜோ கிட்ட பேசினா அப்படின்னு ஜென்னி ஆரம்பிக்கிறா. ஜோ கிட்ட நான் பேச வேண்டாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். அப்புறம் யார்கிட்ட பேசணும் அப்படின்னு ஜென்னி கேட்குறா. அது வந்தா அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். மேடம் பின்ஸ் எங்கேயும் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து சீரியஸ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லறான். ஜின்னி அவனை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறா. அவள் யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாரி கையில் இருந்த ஈஸ்டர் எக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். வெல், நீ நிஜமோலே சீரியஸ் கிட்ட பேசணும்னு நினச்சேன்னா நாம் எப்படியாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி சொல்லுறான். கமான் ஜின்னி, எப்படி முடியும்? அம்ரிஷ் தான் எல்லா ஃபயர்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லா மெயில்ஸையும் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோட வளர்றதுன்னா நீ என்ன நினைக்க ஆரம்பிப்பனா, உனக்கு தைரியம் இருந்தால் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு ஜின்னி சொல்லுறா. ஹாரி அவளை திரும்பி பார்க்குறான். பர்ஹாப்ஸ் அவன் சாக்லேட் சாப்பிட்டதாலேயோ இல்லை ஜின்னி சொன்னனாலேயோ என்ன தெரியல, அவனுக்கு கொஞ்சம் இப்போ காம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. மேடம் பின்ஸ் அங்கே வந்திருக்காங்க. ஓ டேம், நான் மறந்துட்டேன் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறா. சாக்லேட் லைப்ரரி இல்லையா, அவுட் 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 அப்படின்னு அவங்க கத்துறாங்க. அவங்களோட வாண்ட் எடுத்து வேவ் பண்ணுறாங்க. ஹாரியோட புக்ஸ், பேக், இங்க் பாட்டில் அவனையும் ஜின்னியும் துரத்திட்டே வருது, அவங்களோட தலையில் அடிச்சுக்கிட்டே. ஹாலிடேஸ் முடிகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கிரிஃபிண்டர் டவரில் நிறைய பேம்ப்ளெட்ஸை வந்து வச்சுருக்காங்க. அதோட அங்கே நோட்டீஸ் போர்ட்லேயும் ஒரு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க, கரியர் அட்வைஸ். எல்லா 5th இயர் ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு சின்ன மீட்டிங் அவங்களோட ஹெட் ஆஃப் த ஹவுஸோட ஃபர்ஸ்ட் வீக்கில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கரியர்ஸ் பற்றி. டைம் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னு போட்டிருந்தது. ஹாரி அவனோட பேரை பார்க்குறான். அவன் ப்ரொஃபஸர் மெக்கானகலை மண்டே அன்னைக்கு 2:30 மணிக்கு போய் மீட் பண்ணணும்னு போட்டிருந்தது. அப்போனா அவன் டிவினேஷனை மிஸ் பண்ணிடுவான். ஈஸ்டர் ஹாலிடேஸோட ஃபைனல் வீக்கெண்டும் வந்துடுச்சு. ஹாரியும் மற்ற 5th இயர்ஸும் கரியர் இன்ஃபர்மேஷன் இருந்த அந்த பேம்ப்ளெட்ஸை ரீட் பண்ணி அவங்களோட ஃப்யூச்சரை பற்றி ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வெல், எனக்கு ஹீலிங்லாம் ஒன்றும் பிடிக்கலை அப்படின்னு ரான் சொல்லறான். அவன் சென்ட் மங்கோஸோட எம்ப்ளம் இருக்கிற ஒரு லீஃப்லெட்டை வாசிச்சுக்கிட்டு இருக்கான். இதில் என்ன போட்டிருக்கனா, போர்ஷன்ஸில் ஹெர்பாலஜியில் டிரான்ஸ்ஃபிகரேஷன், சார்ம்ஸ், டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸில் வாங்கணும்னு. ஐ மீன், எதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு அவன் சொல்லறான். வெல், அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஜாப் இல்லையா அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு அவ ஒரு பிரைட் பிங்க் அண்ட் ஆரஞ்ச் லீஃப்லெட்டை வாசிக்கிட்டு இருக்கா. அதோட டைட்டிலில் ஸோ யூ திங்க் யூட் லைக் டு ஒர்க் இன் மகள் ரிலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இதில் வேலை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஆள் மகள் ஸ்டடீஸில் இருந்தால் போதுமா? அதில் முக்கியமான தேவையாக போட்டிருக்கிறது என்தூசியாசம், பேஷன், அதுக்கப்புறம் ஒரு குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்னு அவள் சொல்லறா.
என்னோட அங்கிள் கூடலாம் இருக்கிறதுக்கு குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் பத்தாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு, சரி இங்கே பாரு, ட்ராவல் அட்வென்ச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான கேரியரை எதிர்பார்க்குறீங்களா? அப்போது கிரிங்கார்ட்ஸ் விசார்டிங் பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்க்குற கர்ஸ் பிரேக்கர்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு அரித்மென்சி வேணுமா? ஹெர்மைனி நீ பண்ணலாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். எனக்கு பேங்கிங்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பேம்ப்ளெட்டை எடுத்து வாசிச்சுட்டு இருக்கா. அதோட டைட்டில் உங்களால் செக்யூரிட்டி ட்ரால்ஸை ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னு போட்டிருந்தது. ஹே அப்படின்னு யாரும் கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஹாரி திரும்பி பார்க்குறான். ஃப்ரெண்டும் ஜார்ஜும் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜென்னி எங்க கூட வந்து பேசினா, நீ சீரியஸ் கிட்ட பேசணும்னு சொன்னியாமே அப்படின்னு அவன் சொல்லறான். ஃப்ரெட் சொன்னதை கேட்டதும் ஹெர்மைனி என்னது அப்படின்னு அவ கையில் இருந்த பேம்ப்ளெட்டை கீழே போட்டுடுறா. ஹாரி கேஷுவலா ஆமா பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லறான். இட்ஸ் ரிடிகுலஸ் ஹாரி, அம்ப்ரிட்ஜ் வந்து எல்லா ஃபயர்ஸையும் செக் பண்ணுறாங்க, எல்லா அவுல்ஸையும் ரீட் பண்ணுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. வெல் எங்களால் அது தவிர்க்க முடியும்னு நினைக்கிறோம், யூனோ ஒரு டைவர்ஷன் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். நாங்கள் ஈஸ்டர் ஹாலிடேஸ் அப்பெல்லாம் அமைதியாக இருந்திருப்போன்றதை நீ நோட்டீஸ் பண்ணியிருப்ப அப்படின்னு அவன் சொல்லறான். ஆமாம் நாங்களே எங்களை கேட்டுக்கிட்டோம், இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் டிஸ்டர்ப் பண்ணுறனால என்ன ஒரு யூஸ்ன்னு, நோ பாயிண்ட் அட் ஆல். அதோடு இல்லாமல் அது ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக பேசினான். இதை கேட்டதும் ஹெர்மைனிக்கே ஷாக்காக இருந்தது. ஆனால் நாளைக்கிலேருந்து வழக்கம் போல் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அதோடு இல்லாமல் டிஸ்ட்ரப்ஷன்னு ஒன்று நாங்கள் பண்ணினோன்னா ஏன் அதை ஹாரிக்காக பண்ணக்கூடாது, அவன் சீரியஸ் கூட பேசுகிறதுக்காக அப்படின்னு ஃப்ரெட் சொல்லறான். ஆனால் நீங்கள் டைவர்ஷன் க்ரியேட் பண்ணாலும் ஹாரியால் எப்படி சீரியஸ் கிட்ட பேச முடியும் அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. அம்ப்ரிட்ஜோட ஆஃபீஸ் அப்படின்னு ஹாரி மெதுவாக சொல்லறான். ஹாரி அதை பற்றி யோசிச்சான். வேறு எந்த ஒரு ஆல்டர்னேட்டிவுமே அவனுக்கு தெரியலை. அம்ப்ரிட்ஜே அவன்கிட்ட சொல்லியிருக்காங்களே எல்லா ஃபயர்ஸையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோடதை தவிர அப்படின்னு. உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ரான் இப்போ அவன் கையில் இருந்த லீஃப்லெட்டை கீழே வச்சுட்டு 2 பேரையும் பார்க்குறான். ஆனால் நீ உள்ளே எப்படி போவ அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. ஹாரிக்கு அதுக்கும் பதில் இருந்தது. சீரியஸோட நைஃப் அப்படின்னு அவன் சொல்லறான். என்னது அப்படின்னு ஹெர்மைனி கேட்குறா. போன கிறிஸ்மஸ்க்கு முந்தின கிறிஸ்மஸ் சீரியஸ் எனக்கு ஒரு நைஃப் கிஃப்ட் பண்ணார். அது எந்த ஒரு லாக்காக இருந்தாலும் ஓப்பன் பண்ணும். ஸோ அவங்க அந்த டோரை அலஹமாராக ஓப்பன் பண்ணாத மாதிரி விவிச் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த நைஃபால் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு ஹாரி சொல்லறான். நீ என்ன நினைக்கிறா அப்படின்னு ஹெர்மைனி ரானை பார்த்து கேட்குறா. ஹாரிக்கு அவள் கேட்ட விதம் வந்து மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது ஒப்பீனியன் கேட்கும் போது இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு தெரியலை, ஹாரி எதை பண்ணணும்னு நினச்சானா பண்ணட்டுமே, அது அவனோட விருப்பம் அப்படின்னு ரான் சொல்லறான். ஸ்போக்கன் லைக் எ ட்ரூ ஃப்ரெண்ட் அண்ட் வீஸ்லி அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு, ரைட் தென் நாங்கள் இதை நாளைக்கு லெசன்ஸ்க்கு அப்புறம் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் காரிடரில் இருப்பாங்க, மேக்ஸிமம் டைவர்ஷன் நடக்கும். சம்வேர் அரவுண்ட் ஈஸ்ட் காரிடர், அப்போ தான் அவங்க அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து தள்ளி வருவாங்க. எங்களால் மேக்ஸிமமாக ஒரு 20 நிமிஷம் உனக்கு கேரண்டி பண்ண முடியும் ஹாரி, அதுக்குள்ளே பேசிடுவேல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டைவர்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ரான் கேட்குறான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம் சின்ன தம்பி அப்படின்னு ஃப்ரெட் சொல்லிட்டு, சரி நாளைக்கு நீ பார்க்க தானே போகிற, நீ கிரெகரி தி ஸ்மார்மியோட காரிடருக்கு வந்தேன்னா நாளைக்கு நீ அதை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.